இப்போ நம்ம இந்த டாப்பில் தான் ஷார்ட் டாப் வந்து தைக்க போகிறோம். காலர் வச்சு தைக்க போகிறோம். வாங்க கட்டிங் பார்க்கலாம். இப்போ குத்தியை 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே 1 இன்ச்சுக்கு கிளாத்தை விட்டு லைன் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து 8, ஆம் கோடு நான் 8 மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மலாக 7 வைப்போம். ஸோ 1 இன்ச்சு ஜாஸ்தி பண்ணி 8 வச்சுருக்கேன். ஒரு லைன் பண்ணிக்கிட்டு 8 இன்ச்சில் லைன் பண்ணிவிட்டு செஸ்ட்டு வந்து 10.5. ஸோ 1 இன்ச்சு ஜாஸ்தி வச்சுட்டு 10.5 போட்டு ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜின் போட்டிருக்கேன். போட்டுட்டு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு. இப்போ பேக் ஆம்கோல் வந்து முதல்ல இருந்ததுலேருந்து ஒரு 1.25 இன்ச் பேக் எடுத்து ஒரு பேக் ஆம்கோல் இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அதுவாக ஸ்லோப் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சுக்கு வந்து ஷோல்டர் பிடிக்கிறது சேர்த்து இங்கே வந்து ஒரு ஆம்கோல் வரைஞ்சிக்குங்க. மெஷர்மெண்ட் அது கரெக்டாக ஆம்கோல் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதேமாதிரி இங்கே வந்து ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு 1 இன்ச்சு வந்து உள்ளே வந்து குடஞ்சி எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே வந்து வெயிஸ்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். வெயிஸ்ட் வந்து 14 ரெடி இன்ச். ஸோ 16 இன்ச் ஷோல்டர் பிடிக்கிறது 14. இங்கேருந்து 21 இன்ச் வந்து ஸ்லிட்டுக்கு வந்து ஹைட் வச்சுக்கோங்க. இந்த ஹைட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஹைட்டாக இருக்குங்களை பொறுத்து மேக்ஸிமம் இந்த ஹைட்டு கரெக்டாக இருக்கும் 14, 21ங்கிறது. இதுக்கு எக்ஸாக்ட் வந்து இவங்களுக்கு 12 வரும். 12 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். அப்போ இங்கே 13 இங்கே கீழே அதே 13 மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெயிஸ்ட் வந்து 10 தான் வச்சுருக்கேன். இங்கே கழுத்தகலம் வந்து 3.25 வச்சுக்கோங்க. எப்போவுமே ஷோல்டரு காலருக்கு இந்த 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து ரவுண்ட் நெக் பேக்குக்கு வரைஞ்சி அந்த 1 இன்ச் அப்படியே ஸ்லோப்பு கொடுத்துருங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து 3.5 இன்ச் ரெடி லென்த், 1/2 இன்ச் ஷோல்டர் வச்சு 4 மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நம்ம எப்போ ரவுண்டாக வைக்கக்கூடாது, வி மாதிரி கொண்டு வாங்க. அப்போ தான் காலருக்கு வந்து ஷேப் நல்லாயிருக்கும். வி மாதிரி கொண்டு வந்துட்டு ஸ்லோப் வந்து 1/2 3/4 இன்ச் போட்டுக்குங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணி எடுத்துருங்க. பேக் கட் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணிக்கிங்க. ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணிட்டு பேக் தனியாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லோப்க்கு எடுத்துருங்க. முன்னாடி வந்து குடஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறது நம்ம வந்து எல்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ரெடி லென்த்தை வந்து 11, நான் 12 வச்சுருக்கேன். கீழே ஒரு இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்கு, மேலே ஒரு ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்துட்டு இப்போ நார்மலாக 3 ரூபா இல்லைங்களா. இது வந்து கொஞ்சம் செஸ்ட் சைஸ் ஜாஸ்தியாக இருக்கிறனால நான் 4 வச்சுருக்கேன். கேப் ஹைட் வந்து 4 வச்சுக்கோங்க. இந்த கேப் ஹைட் மார்க் பண்ண இடத்துல அவங்களோட ஆம்கோல் இந்த ஃபோல்டர் சைட்லேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க. இவங்களோட ஆம்கோல் 9.5. ஸோ 9.5 வந்து இங்கே வருது. ஓகே, 9.5 கூட 1.5 இன்ச் பாடியில் 1 இன்ச் விட்டிங்கன்னா 1 கொடுத்துக்குங்க. 1.5 விட்டிங்கன்னா 1.5 கொடுத்துக்குங்க. இது ரெடியில் இது 1.5 எக்ஸ்ட்ரா. இங்கேருந்து எப்போ போல் 1.5 இன்ச்சுக்கு வந்து இது பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே இதை வந்து கர்வ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஓகே, இது பேக் ஆம்கோல், இது வந்து ஃப்ரண்ட் ஆம்கோல். ஓகே, இது வந்து 13, 6, 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே, இது ரெடியே ஜாயின் பண்ணுங்க. இப்போ இங்கேருந்து இப்படி போய் கொண்டு போய் இப்படி கட் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் குடஞ்சி எடுத்துக்கலாம். அப்போ ஸ்லீவ் வந்து ரெடியாக இருக்கும். கீழே மட்டும் இது ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் போதும். 2 இன்ச் இல்லைங்களா, ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் எவ்வளோ இருக்கோ இதை அப்படி இன்னொரு ஃபோல்ட் பண்ணி உள்ளே ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணி மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, ரைட் சைடு நான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி ஸ்லீவ் வந்து எப்பவும் போல ஜாயின் வச்சிருக்கேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வந்து ஓப்பன்ல இருக்கு. ஓகேங்களா, 3 இன்ச் ஃப்ரண்ட் வந்து 3 ஜாயின் பண்ணல, 2 செப்பரேட் இது ஒரு செப்பரேட்டா வச்சுக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு எப்பவும் போல சைடு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்புறம் இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு நான் ஸ்லீவ் எப்பவும் போல ஜாயின் பண்ணிருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு எப்பவும் போல இங்க 1.5 இன்ச் விட்டீங்கன்னா நான் மார்க் பண்ணிருக்கேன். ஒயிட் லைன் விசிபிளா தெரியல. சைடுல வந்து எப்பவும் போல இந்த ரெண்டு பின்னாடி பேக் ரெண்டும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் நீட்டா வரும். இப்படி ஜாயின் பண்ணி கொண்டு போய் 1 இன்ச்சுக்கு தான் நம்ம ஸ்லிட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 1 இன்ச் ஸ்லிட்டுக்கு வரும்போது அந்த நேர் கெட்டி தையல் போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இந்த வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த நேர் கெட்டி தையல் வந்து கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிங்க. கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்லிட் எப்பவும் ரெடி பண்ணிடலாம். ஸ்லிட் வந்து பிகினர்ஸ்க்காக தைக்கிறதுக்கு வந்து ஒரு ஈஸி மாடல் வந்து நான் எங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கேன், பாருங்க. நார்மலாக தைக்கிறது காட்டன் போது நீங்கள் இப்படி ஒரு ஃபோல்ட் அப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி கொண்டு வந்து மேலே மாதிரி கொண்டு ஸ்லிட் அடிச்சு முடிச்சிடலாம். இது வந்து கீழேருந்து அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு
குண்டூசி குத்தி வச்சுட்டு 2 சைடும் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஸ்லிட் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வரும். இதே மாதிரி 2 ஸ்டிச் எண்ட்லேயே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி 2 சைடு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த இதை விட்டுட்டு சுற்றி எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். காலருக்கு இந்த ஷோல்டர் அட்டாச் பண்ண இல்லைங்களா, அந்த பட்டன் வைக்கிற இடத்துல இருக்கிற கிளாத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற இருக்கிற எல்லா பக்கமும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிவிடுங்க. உள்ளே இருக்கிறது விட்டுடணும், வெளியே வர்றது விட்டுடணும். ஓகே, உள்ளே இருக்கிறது விட்டுட்டு சுற்றி எவ்வளோ இருக்கோ அதை டேப் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம தனியாக கிளாத் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து காலர் மெஷர்மெண்ட் இல்லை, எனக்கு 17 வருது அந்த நெக்கு சுற்றி. ஸோ இதை வந்து 8.5 இன்ச் ஹைட்டுக்கு நான் ஒரு கேன்வாஷ் பேப்பர் எடுத்திருக்கேன், லைட் கேன்வாஷ். இதோட நீளம் வந்து 8.5. ஓகே, 8.5க்கு மார்க் பண்ணிவிட்டு இதோட உயரம் வந்து நம்ம 3.25 வந்து கழுத்தகலம் வச்சு இல்லைங்களா, அந்த கழுத்தகலம் வந்து இங்கே வச்சுருங்க 3.25. ஓகே, 3.25 வச்சுட்டு இந்த 8.5 இன்ச்சுங்களா அதில் வந்து 1 இன்ச் விரிச்சுக்குங்க. 1 இன்ச் விரிச்சுக்குங்க. 1 இன்ச் விரிச்சிட்டு இங்கேருந்து இந்த எண்டில் வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து ஷோல்ட் கலருக்கு நம்ம இப்படி தான் ஷேப் கொடுக்கணும். ஷேப் கொடுத்துட்டு இதை அப்படியே கரெக்டாக லைன் பண்ணிடுங்க. ஓகே, லைன் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச், இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச், இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படி ஒரு லைட்டாக அப்படி ஓகே. இந்த கீழே இருக்கீங்களா, கீழே வந்து நான் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஹைட்டு. இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஏ ஷேப்லாம் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஒரு ஷேப்பாக கொடுத்துக்குங்க, லைட்டாக ஒரு கர்வ். ஓகே, இந்த மாதிரி கர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆப்போசிட் கார்னரில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே லைட்டாக. ஓகே, இப்போ எப்படி கட் பண்ணோம்னா இங்கேருந்து இப்படி போய் இந்த ஏ ஷேப் போய் இப்படி கொண்டு போய் இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு கிளாத்தில் பேஸ்ட் பண்ணிடலாம். காலர் வந்து நான் மெயின் பீஸில் வச்சு இந்த வி ஷேப் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு ஆப்போசிட் இருக்கிற இதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த விரிச்சு வர்றதுக்கு ஆப்போசிட் இருக்கிறத வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை வந்து இன்னொரு கிளாத் மெயின் பீஸ் மேலே வச்சுருக்கேன். அதாவது இந்த காலர் நல்ல பேக்கமோ இதுவும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி உள்ளே வச்சுட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம்னா 3 சைட்ஸும் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த வீக்கு போட்டு இப்படி மேலே இப்படி வந்து அப்புறம் இங்கே ஓகே கீழே ஸ்டிச் பண்ண வேண்டாம், நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு 3 பக்கம் ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் இடம் விட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பினோம்னா நம்ம காலர் ரெடி ஆகிடும். இப்போ சுற்றியும் அடிச்சுட்டு இதை வந்து அப்படியே திருப்பிடலாம். திருப்பும் போது இந்த ஷார்ப் எஞ்சர் இல்லைங்களா, இந்த நேர் பென்னோ இதை வச்சு திருப்பிங்கன்னா காலர் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நல்ல பக்கத்து மேலே நம்ம ஸ்டிச் பண்ண காலரை வந்து ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் எவ்வளோ கிளாத் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணி சுற்றி எடுத்துகிட்டு இது இப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டு இது ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணோம்னா காலர் ரெடி ஆகிடும். இப்போ காலர் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து முன்னாடி வந்து இது வச்சு இல்லைங்களா, அதுக்கு கிளாத் வைக்கணும். அதுக்கு வந்து 2 இன்ச் கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு, அதாவது நீங்கள் எப்படி அந்த கிளாத்துக்கு உள்ளே ஃபோல்ட் ஆகிற மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பிடணும். ஓகே, இது திருப்பினோம்னா நம்ம காலரையும் கிளாத்தை அட்டாச் பண்ண கிளாத் வந்து நமக்கு விசிபிளாக தெரியாது. அப்படியே இதை வந்து க்ளோஸ் பண்ணி பண்ணோம்னா முன்னாடி இருக்கிற அந்த பிளாக்கெட் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் க்ளோஸ் ஆயிரும். இந்த மேலே இருக்கிற ஸ்டிச்சஸும் தெரியும். இது ஒரு மெத்தட். நான் வேற ஒரு மெத்தட் வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள். இப்போ காலர் ரெடி ஆயிடுச்சு. ஸ்லிட்டை வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஓப்பன் வேணுமோ அதை விட்டுட்டு அப்படியே மேலே பிளாக்கெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி கீழேயும் கொஞ்சம் கேப் விட்டுருங்க. கீழே ஓப்பன் வேணும்னா ஓப்பன் விட்டுடலாம். நான் ஓப்பன் நடுவில் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்க்கு மட்டும் வச்சுட்டு கீழே ஒரு 7 இன்ச்சஸ்க்கு வந்து கீழே வந்து நான் ஓப்பன் வைக்கிறேன்.